இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்ற பிரதமர் மோடி அங்கு நடந்த பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இறுதியாக இரு நாட்டின் பிரதமர்கள் முன்னிலையில் இஸ்ரேல் இந்தியா இடையே 12 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது மோடிக்கு இஸ்ரேல் பார்லியில் உயரிய விருது வழங்கப்பட்டது. தனக்கு கிடைத்த இந்த உயரிய கௌரவத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக மோடி அறிவித்தார். தொடர்ந்து பிரதமர் மோடியும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மோடி கூறியது, இஸ்ரேலில் எனக்கு கிடைத்த வரவேற்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 9 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக இஸ்ரேல் வந்தேன். முதல் இந்திய பிரதமராக வந்தேன். நேற்று முதல் இந்திய பிரதமராக இஸ்ரேல் பார்லியில் பேசும் வாய்ப்பும் மரியாதையும் கிடைத்தது. இந்தியா இஸ்ரேல் இடையேயான உறவு என்பது ஆழமான நம்பிக்கை, ஜனநாயக பின்னணி, வலுவான மனிதாபிமான கொள்கைகள் அடிப்படையில் உருவானது. காலத்தின் பல சோதனைகளை தாண்டி இந்த உறவு நிலைத்து நிற்கிறது. இன்னும் சிறப்பான கூட்டாண்மை நாடுகளாக இந்தியா இஸ்ரேல் தொடர்ந்து நீடிக்க பல சிறப்பான முடிவுகளை இப்போது எடுத்திருக்கிறோம். உலகில் எந்த மூலையிலும் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்பதில் இந்தியாவும் இஸ்ரேலும் உறுதியாக இருக்கின்றன. எந்த வடிவத்தில் வந்தாலும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாதத்தையும் அதை ஆதரிப்பவர்களையும் எதிர்ப்பதில் நாங்கள் தோளோடு தோள் நின்று போராடி உள்ளோம். எதிர்காலத்திலும் இதை தொடர்வோம். மேற்கு ஆசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலவ வேண்டியது கட்டாயம். இங்குள்ள சூழல் நேரடியாக இந்தியாவின் பாதுகாப்புடன் தொடர்புடையது. எனவேதான் நாங்கள் முதலில் இருந்தே பேச்சுவார்த்தை நடத்துவதையும் மற்றும் அமைதியான தீர்வை கொண்டு வருவதையும் வலியுறுத்தி வருகிறோம். மனித குலம் ஒருபோதும் மோதலால் அழிந்து போகக்கூடாது. இதில் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. காசா அமைதி திட்டம் அங்கு அமைதியான சூழலை கொண்டு வருவதற்கான பாதையை உருவாக்கியிருக்கிறது. இந்த முயற்சிக்கு இந்தியா தனது முழு ஆதரவை வழங்கியுள்ளது. உலகின் எந்த மூலையிலும் நாடுகள் இடையேயான மோதலில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை கொண்டு வருவதில் தொடர்ந்து இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்று மோடி பேசினார். आज हमने क्षेत्रीय एवं वैश्विक मुद्दों पर भी व्यापक चर्चा की. क्षेत्रीय कनेक्टिविटी को बढ़ावा देते हुए हम इंडिया मिडिल ईस्ट यूरोप इकोनॉमिक कॉरिडोर आईमैक और इंडिया इजराइल यूएई यूएसए यानी I2U2 पर नई गति से आगे बढ़ेंगे. फ्रेंड, भारत और इजराइल पूरी तरह से स्पष्ट है कि आतंकवाद का दुनिया में कोई स्थान नहीं है. किसी भी रूप में, किसी भी अभिव्यक्ति में आतंकवाद को स्वीकार नहीं किया जा सकता. हम कंधे से कंधा मिलाकर आतंकवाद और उनके समर्थकों का विरोध करते रहे हैं और आगे भी करते रहेंगे.